ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். ஸோ கடைசியாக நம்ம வீடியோ போட்டு வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 6 மாதம் ஆயிடுச்சு. அண்ட் 6 மாதத்துக்கு முன்னாடி எதை பற்றி நம்ம அதிகமாக பேசிகிட்டு இருந்தோம்னு பார்த்தா வந்து மியூச்சுவல் ஃபண்ட்ஸ். ஸோ அதை வந்து ஒரு சீரீஸ் மாதிரி கொண்டு போயிட்டு இருந்தோம். அதாவது என்ன மாதிரி மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்லாம் நம்ம பேசியிருந்தோம் அப்படின்னு பார்த்தா வந்து அதாவது லார்ஜ் கேப்பு, மிட் கேப்பு, ஸ்மால் கேப்பு, மைக்ரோ கேப்புன்னு ஆரம்பித்து நம்ம நிஃப்டி டோட்டல் இண்டெக்ஸு, அதுக்கப்புறம் வந்து ரொம்ப ரேராக இருக்கக்கூடிய, ரொம்ப ரேராக இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய, இல்லை ரொம்ப ஃபெமிலியராக இருக்கக்கூடிய நம்ம இந்த ஃப்ளெக்ஸி கேப்பு, மல்டி கேப், இந்த மாதிரி எல்லா மியூச்சுவல் ஃபண்ட்ஸை பற்றியும் ரொம்ப மேஜராக தெரியக்கூடிய எல்லா மியூச்சுவல் ஃபண்ட்ஸை பற்றியும் நம்ம பார்த்தோம். அண்ட் அந்த மியூச்சுவல் ஃபண்ட்ஸ், அதாவது இந்த மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் எந்தெந்த மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் யார் யாருக்கு சூட்டபுளாக இருக்கும், அவங்க அண்ட் யார் யார் இதில் இன்வெஸ்ட் பண்ணலாம், எந்த வயதினர்கள், யார் யார் எந்தெந்த வயசில் இருக்கிறவங்க யார் யாரெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி விஷயங்களையும் நம்ம அந்த மியூச்சுவல் ஃபண்ட் சீரீஸில் பார்த்துட்டு இருந்தோம். அண்ட் அதோட தொடர்ச்சியாக தான் நம்ம இந்த வீடியோவாக இருக்கும். பிகாஸ் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்லேயே வந்து இன்னும் லெஃப்ட் ஓவராக இருக்கக்கூடிய ரொம்ப யூனிக்காகவும் ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக சில மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் கண்டிப்பாக பேசி ஆகணும் நம்ம அப்படின்னு சொல்லிட்டு சில விஷயங்கள் எடுத்து வச்சிருக்கேன். அண்ட் இந்த சீரீஸில் வந்து இன்னுமே ஒரு செட் ஆஃப் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் வச்சுருக்கோம். அண்ட் அப்படி இன்றைக்கி நான் எதை பற்றி பேச போகிறேன் அப்படின்னு பார்த்தா வந்து அக்ரெசிவ் ஹைப்ரிட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ். ஹைப்ரிட் மியூச்சுவல் ஃபண்ட்னா என்னன்னு தெரியும். அண்ட் அதில் நிறைய வெரைட்டிஸாக இருக்கும் அண்ட் நிறைய டைப்ஸ் ஆஃப் ஹைப்ரிட் ஃபண்ட்ஸும் இருக்கும். அதில் அக்ரெசிவ் ஹைப்ரிட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் வந்து எனக்கு ரொம்ப இன்ஸ்பைரிங்காக இருந்தது. இன்ஸ்பைரிங்கிறத விட ரொம்ப பிடிச்சிருந்தது அந்த ஹைப்ரிட். இது வந்து லைக் நியர்லி ஒரு 20 வயசுலேருந்து ஒரு 40-45 வயசு இருக்கும் இருக்கக்கூடிய மக்கள் வந்து இன்வெஸ்ட் பண்ணணும்னு ஆசைப்படுறாங்கன்னா இதில் அவங்க வந்து முக்கியமாக போடலாம். லைக் அவங்க வச்சிருக்கக்கூடிய ஃபண்ட்ஸில் இந்த ஃபண்டையும் அவங்க வந்து கன்சிடர் பண்ணலாம் அப்படிங்கிற விதமாக எனக்கு ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ அதை பற்றி நான் இந்த வீடியோவில் பேசணும்னு ஆசைப்பட்டேன். ஸோ ஸ்ட்ரெயிட்டாக நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். அண்ட் அதை பற்றி ரொம்ப டீட்டெயிலாக, ரொம்ப டீப்பாக அதை பற்றி நம்ம கற்றுப்போம், தெரிஞ்சுப்போம். ஸோ ஸ்ட்ரெயிட்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். பை த வே, திஸ் இஸ் பிரகாஷ். வெல்கம் பேக் டு ட்ராக் வேர்ல்ட். சரி, இப்போ நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி அக்ரெசிவ் ஃபண்டு அப்படின்னா வந்து ஹைப்ரிட் ஃபண்டோட ஒரு டைப் தான். ஹைப்ரிட் ஃபண்ட்னா என்ன ஏதுங்கிறத நம்ம ஃபியூச்சர் வீடியோஸில் பார்ப்போம். ஸோ இப்போ இந்த வீடியோவில் உங்களுக்கு ஆல்மோஸ்ட் அப்படின்னா என்னன்னு தெரிய வந்துடும். ஓகேங்களா? ஸோ அக்ரெசிவ் ஃபண்டு அதை எப்படின்னா, இப்போ நம்ம மியூச்சுவல் ஃபண்டுன்னு எடுத்தாலே வந்து ஒரு மேஜராக 3 விதமான ஃபண்ட்ஸ் தான் இருக்கும். ஒன்று வந்து ஈக்விட்டி ஃபண்டு, இன்னொன்று டெப்ட். ஈக்விட்டினா கம்ப்ளீட்டாக ஈக்விட்டி, அதாவது ஸ்டாக் மார்க்கெட்டில் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறது. இப்போ டெப்ட் அப்படின்னா வந்து ஒரு ஃபிக்ஸட் இன்கம் கொடுக்கக்கூடிய ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்ஸில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பார்த்தா வந்து இப்போ எஃப்டிஸில் இன்வெஸ்ட் பண்ணுறது நம்ம சைட்லேருந்து. இப்போ நம்ம இதே டெப்ட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் மாதிரி போடுறோம் அப்படின்னா அவங்க எதில் இன்வெஸ்ட் பண்ணுவாங்கன்னா இப்போ கார்பரேட் பாண்ட்ஸு, கவர்மெண்ட் பாண்ட்ஸு, கவர்மெண்ட் செக்யூரிட்டி, ட்ரெஷரி பில்ஸு, அதுக்கப்புறம் டிபெஞ்சர்ஸ், இந்த மாதிரி விஷயங்கள். அதாவது இதில் இன்வெஸ்ட் பண்ணும்போது நமக்கு ஃபிக்ஸடாக எந்த மார்க்கெட் ஃப்ளக்சுவேஷன்ஸும் இல்லாமல் நமக்கு ஃபிக்ஸடாக ஒரு ரிட்டர்ன்ஸ் வரும். இதுதான் டெப்ட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்னு சொல்லுவாங்க. இப்போ ஈக்விட்டி அப்படின்னா கம்ப்ளீட்டாக ஸ்டாக்ஸ், அதாவது ஸ்டாக் மார்க்கெட்டில் ஸ்டாக்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுறது. அதுக்கப்புறம் அதோட ETF, அதுக்கப்புறம் அதாவது ஈக்விட்டி அண்ட் ஈக்விட்டி ரிலேட்டட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் சொல்லுவாங்க. ஸோ ஸ்டாக் மார்க்கெட்டு, அதில் இருக்கக்கூடிய ஸ்டாக்ஸு, ETF, அதுக்கப்புறம் இந்த நிஃப்டி பீஸ், இந்த மாதிரி பீஸ்லாம் சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி விஷயங்களில் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க, மேஜர் போர்ஷன் இன்வெஸ்ட் பண்ணுறாங்கன்னா அவங்கள ஈக்விட்டி, இவங்க டெப்ட். இப்போ ரெண்டுத்துக்கும் இல்லாமல் 3வது விஷயம் தான் வந்து ஹைப்ரிட் அப்படின்வாங்க. ஹைப்ரிட்னா என்னன்னா பேர்லேயே இருக்கக்கூடிய மாதிரி இது ரெண்டுத்துலையும் சேர்ந்து இன்வெஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னா அதை ஹைப்ரிட் ஃபண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போது நம்ம பேர்லேயே இருக்குது அக்ரெசிவ் ஹைப்ரிட் ஃபண்ட். அப்படின்னா என்ன, அக்ரெசிவாக அதில் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க அந்த ஹைப்ரிட் ஃபண்ட்ஸில். ஸோ அக்ரெசிவ் அப்படின்னாலே ஃபிக்ஸடாக வரக்கூடிய இன்கமில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணோம்னா அது பெரிய அக்ரெசிவாக இருக்காது. பிகாஸ் ஸ்டேபிளாக நம்ம ஒரு சேஃப்டியாக இருக்கும். அதுதானே அர்த்தம். இப்போ அக்ரெசிவாக இன்வெஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னா என்னென்னா நியர்லி 65-80% நம்மளோட பணத்தை நீங்கள் 100 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க இந்த ஃபண்டில் அப்படின்னா 65-80 ருபீஸை அவங்க ஈக்விட்டியில் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. மீதி இருக்கக்கூடிய ஒரு 20-35% வந்து அவங்க டெப்டில் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ இப்படி நம்ம இன்வெஸ்ட் பண்ணும்போது என்ன அப்படின்னு பார்த்தா ரொம்ப லாங் ரனில் நீங்கள் வந்து எதுக்காக இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 20லேருந்து 45 வயசு நான் ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா யூஸ்வலாக 45க்கு மேலே ஈக்விட்டி எக்ஸ்போஷரை கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சிக்கிறது பெட்டர். 20-45ங்கிறது ஒரு அக்ரெசிவ் ஏஜ். அந்த வயசில் தான் நம்ம அதிகமாக பணம் சம்பாதிக்கக்கூடிய வயசு. ப்ளஸ் அந்த வயசில் தான் நம்ம ஓட ஆரம்பிப்போம். லைக் 21-45 அந்த வயசில். அந்த டைமில் நம்ம கொண்டு போய் டெப்டில் எடுத்துகிட்டு போய் நம்ம காசை போகிறதுங்கிறது வேஸ்ட். பிகாஸ் ஃபிக்ஸடாக எனக்கு ஒரு 8% 9% வருது, இல்லை 7லேருந்து 9% வருது அப்படின்னா அதுக்கான வயசு அது கிடையாது. ஓகேங்களா? அக்ரெசிவாக நான் இன்வெஸ்ட் பண்ணுறேன், அடுத்து ஒரு 30 வருஷம் என்னோட லைக் நான் ரன்னிங் பீரியட் இருக்குது, அந்த பீரியடில் நான் சேர்த்துக்கக்கூடிய காசு லைக் என்னோட ரிட்டையர்மெண்ட்டுக்கு அப்புறம் தேவைப்பட போகுது. அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம ஈக்விட்டியில் தான் அதிகமாக எடுத்துகிட்டு போய் போடுவோம். ஓகேவா? ஸோ ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்டில் நான் போய் போட்டலாமா அப்படின்னா இங்கே ஒரு டிஸ்அட்வான்டேஜ் என்ன ஒரு பிரச்சனை இருக்குன்னா மார்க்கெட் எப்பவுமே ஒரே ஸ்டேபிளாக ஏறிட்டே இருக்காது. சில நேரங்களில் ஏறும், சில நேரங்களில் இறங்கும். மார்க்கெட் எப்பவுமே வந்து கொஞ்சம் ஃப்ளக்சுவேஷன்ஸ் இருந்துகிட்டே தான் இருக்கும். இப்போ நீங்கள் போடுறீங்க, நீங்கள் போட்டதுலேருந்து உங்களுக்கு ஒரு 3 வருஷம் கழிச்சு பணம் தேவைப்படுது. ஆனால் நீங்கள் என்ன, உங்களுக்கு எப்படின்னா மார்க்கெட் பயங்கரமாக எழுது, ஒரு 2-2.5 வருஷம் நல்லா மார்க்கெட் ஏறிட்டே இருக்கு. நீங்களும் வாவ்
நியர்லி வந்து ஒரு 25% நமக்கு ரிட்டர்ன்ஸ் வருது, சூப்பர் அப்படின்னு நீங்கள் நினச்சிருக்கீங்க. ஆனால் உங்களுக்கு தேவை பணம் எப்போ எடுக்க போகிறீங்க? 3வது வருஷம். ஏதோ ஒரு கமிட்மெண்ட், அது மேபி உங்கள் ஃபேமிலி கமிட்மெண்ட்டாக இருக்கலாம், என்ன வாடவர். 3வது வருஷம் நீங்கள் எடுக்கணும்னு நினைக்கும் பொழுது கடந்த 6 மாதம் இல்லை 3 மாதத்தில் மார்க்கெட் பயங்கரமாக விழுது. அப்போ நீங்கள் 25% கிட்ட பார்த்த இடத்துல உங்களுக்கு ஒரு 10% 12% வந்து நிற்குது. அப்போ உங்களுக்கு என்ன தோணும், என்னடா இது 3 வருஷம் வெயிட் பண்ணோம், நல்ல ரிட்டர்ன்ஸ் இருந்தது, பட் நம்ம எடுக்க போகிற நேரத்தில் கம்மியாக விழுந்துருச்சு எப்படி அப்படின்னு நம்ம வந்து நிறைய இந்த மாதிரி சிச்சுவேஷன்ஸை வந்து பல பேர் ஃபேஸ் பண்ணக்கூடிய சினாரியோஸ் வரும். இதுக்காக வந்தது தான் வந்து நம்ம அதுக்குன்னு கொண்டு போய் நம்ம பணத்தை டெப்ட்லையும் போட்ட முடியாதுல்ல. இதுக்காக கொண்டு வந்த சினாரியோ வந்து ஹைப்ரிட் ஃபண்ட்ஸ். இதுக்காக தான் இந்த ஃபண்ட்ஸே இருக்குது. இந்த மாதிரி சிச்சுவேஷனில் அந்த ஃபண்ட் மேனேஜர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, மார்க்கெட் நல்ல ரேலி எடுக்கும்பொழுது மேக்ஸிமம் 80% வரைக்கும் போட முடியும் அவங்களால ஈக்விட்டியில். ஸோ மேக்ஸிமம் எக்ஸ்போஷர் வந்து ஈக்விட்டிலையும், மீதி இருக்க 20% வந்து அவங்க டெப்ட்லையும் சேஃபாக சைடில் வச்சுப்பாங்க. இப்போ மார்க்கெட் எப்போ வந்து ஃப்ளக்சுவேஷனில் கொஞ்சம் மறுபடியும் ஒரு டவுன்ஃபால் ஃபால் ஆகுதோ அப்போ அவங்க அந்த எக்ஸ்போஷர் அப்படியே குறைச்சிட்டு மினிமம் 65% ஆஸ் பர் செபி ஸ்டாண்டர்ட். ஸோ செபி சொன்னபடி மினிமம் 65% எடுத்துகிட்டு வந்துட்டு மீதி 35% வந்து அவங்க டெப்ட்டில் வச்சுப்பாங்க. ஸோ இந்த மாதிரி நேரத்தில் உங்களுக்கு நீங்கள் நியர்லி 25% பார்த்துருக்கீங்க, நீங்கள் கம்ப்ளீட் ஈக்விட்டியில் போடும்போது அது ஒரு 10% வந்துருச்சு, ஒரு பயங்கர ஃபால். அப்படின்னா இந்த மாதிரி ஹைப்ரிட் ஃபண்டில் நீங்கள் போடும்போது அந்த 25ங்கிறது அட்லீஸ்ட் ஒரு பிட்வீன் ஒரு 15 and 18 அந்த மாதிரி ஒரு பர்சன்டேஜாவது வரும். ஸோ இதுதான் வந்து ஹைப்ரிட் ஃபண்டோட ஒரு ரொம்ப பெரிய ஒரு அட்வான்டேஜாக வந்து பார்க்க முடியும். அதனால தான் இது 21 to 45 இயர்ஸ் வரைக்கும் இருக்கிறவங்க வந்து தாராளமாக அண்ட் ரொம்ப கண்டிப்பாக நான் வந்து ஒரு சஜஸ்ட் பண்ணக்கூடிய ஒரு மியூச்சுவல் ஃபண்டாக இதை வந்து சொல்லுவேன். அண்ட் என்னென்ன மாதிரி அக்ரெசிவ் ஃபண்டு நம்ம சொல்லிட்டோம், அந்த அக்ரெசிவ் ஃபண்டில் எந்தெந்த ஏஎம்சிஸ் வந்து இந்த அக்ரெசிவ் ஃபண்டை வச்சுட்டு இருக்காங்க அண்ட் அவங்களோட ஓவரால் ரன்வேல எப்படி வந்து யார் வந்து ஒரு நல்ல ரிட்டர்ன்ஸ் இதை ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத வந்து நம்ம லைவாக போய் பார்த்துடலாம். ஓகே, ஸோ இதான் நம்மளோட ஷீட்டு. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க அந்த டேட்டாஸ். இப்போ அக்ரெசிவ் ஃபண்டு அதில் வந்து எந்தெந்த ஏஎம்சிஸ் வந்து நமக்கு வந்து அக்ரெசிவ் ஃபண்ட் பண்ணுறாங்கன்னு பார்த்தா நியர்லி வந்து ஒரு 31 ஏஎம்சிஸ் வந்து நமக்கு வந்து அக்ரெசிவ் ஃபண்ட் கொடுத்துட்ருக்காங்க. அண்ட் அந்த அக்ரெசிவ் ஃபண்டோட எல்லா டீட்டெயில்ஸும் நம்மக்கிட்ட இங்கே இருக்குது. இப்போ ஃபஸ்ட்டு பார்த்தா கிறிசில் ரேட்டிங்னா ஆப்வியஸாக வந்து இப்போ கிறிசில் அந்த கம்பெனி வந்து ஒரு 5 ரேட்டிங்கிற மாதிரி வச்சுருக்காங்க. அதில் வந்து 5ங்கிறது மேக்ஸிமம்னும் 1 வந்து கம்மியாகும். ஸோ அதோட பெர்ஃபார்மன்ஸ் அந்த கம்பெனியோட அந்த ஏஎம்சிஸோட பெர்ஃபார்மன்ஸை வச்சும் அதோட கிரெடிபிலிட்டியை வச்சும் வந்து அவங்க 5, 4, 3, 2, 1 அப்படின்னு நம்ம பண்ணுறோம். யூஸ்வலாக நம்ம 5 and 4 வந்து நம்ம அதில் வந்து பார்த்துக்கிறதுங்கிறது வந்து ஒரு சிறந்த விஷயமா அப்படி இருக்கும். ஸோ இப்போ நம்ம வந்து அதில் பார்க்கும்போது ஆப்வியஸாக பேங்க் ஆஃப் இந்தியாவை நான் எடுத்து வச்சிருக்கேன், பட் ஸ்டில் நான் அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் என்னென்ட்டு. இப்போ பேங்க் ஆஃப் இந்தியா இப்போ எல்லா கம்பெனியோட ஏயுஎம், அதாவது எவ்வளோ சொத்து மதிப்புள்ள பணத்தை வந்து அந்த ஏஎம்சி வந்து ஹேண்டில் பண்ணுறாங்க அப்படின்ட்டு. ஸோ அவங்களோட கடந்த 1 வாரம், 1 மாதம், அப்புறம் 3 மாதம், 6 மாதம்னு சொல்லிட்டு அப்புறம் 1 year 2 year 3 year 5 year கடந்த 10 வருஷம் டேட்டாஸையும் வந்து நம்ம எடுத்து வச்சுருக்கோம். அண்ட் இந்த 10 வருஷத்தில் வந்து சில ஏஎம்சிஸ்க்கு வந்து இருக்காது, பிகாஸ் ஆப்வியஸாக அந்த ஏஎம்சிஸில் வந்து புதுசாக வந்திருந்திருக்கும். அப்படி பார்க்கும்பொழுது இப்போ நம்ம வந்து ஓவராலாக வந்து 10 வருஷம் பார்க்கும்பொழுது நம்ம இந்த அக்ரெசிவ் ஃபண்ட்லேருந்து எவ்வளோ எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிறது வந்து நீங்கள் இருக்கிற 31 ஃபண்டையும் ஒரு ஆவரேஜ் எடுக்கும்போது உங்களுக்கே ஆப்வியஸாக தெரிஞ்சிடும்ல. நீங்கள் பாருங்கள், ஆவரேஜாக எடுக்கும் பொழுது அப்ராக்சிமேட்டாக உங்களுக்கு ஒரு 13% கிட்ட வரும். பிகாஸ் இது வந்து ஆவரேஜ் 0.13ங்கிற மாதிரி காட்டுது. பட் ஸ்டில் பர்சன்டேஜ் பார்க்கும்போது ஒரு 13%ங்கிற மாதிரி அக்ரெசிவ் ஃபண்ட் கொடுக்குது ஆனால் லாங் ரன். ஓகேங்களா? இப்போ இதே 5 வருஷம் அப்படிங்கிற மாதிரி பார்க்கும்பொழுது, லைக் நீங்கள் ஒரு 5 years ஹோல்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னும் பொழுது அதில் பார்க்கும்பொழுது நியர்லி உங்களுக்கு ஒரு 17% ஆன் அன் ஆவரேஜ் எல்லா அக்ரெசிவ் ஃபண்டு பார்க்கும்பொழுது நம்ம 17% மாதிரி கொடுக்குது. அதில் எந்த ஃபண்டு வந்து லாஸ்ட்டாக ஒரு 5 வருஷத்துலேருந்து 10 வருஷம் 5 வருஷத்தில் வந்து இது நல்ல ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு அப்படின்னு பார்க்கும்பொழுது நமக்கு பேங்க் ஆஃப் இந்தியா வந்து நல்ல பர்ஃபார்ம் பண்ணிருக்கு. கடந்த 5 வருஷத்தில் 29%. அது நீங்கள் கம்பேர் பண்ணவும் மற்ற ஃபண்டை விட இவங்க ரொம்ப நல்லாவே அவங்களோட பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காங்க. அப்புறம் பார்க்கும்போது 3 வருஷத்தில் 21, 32, 30 அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ அவங்களோட கிறிசில் ரேட்டிங்கும் வந்து 5 இருக்குது. ஸோ ஓகே, இப்போ வந்து இந்த வருஷம் வந்து இப்போ இவங்க வந்து 29% கொடுத்துருக்காங்க. பட் ஆன் அ லாங் ரன் இவங்க கொடுப்பாங்களா அப்படின்னா அது எப்போவுமே எல்லா மியூச்சுவல் ஃபண்டுக்குமே ஒரு கொஷின் மார்க் தான். இப்போ ஒரு 3 வருஷம் ஒரு 5 வருஷம் வந்து ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிருக்கலாம். அடுத்து ஒரு 3-4 years வந்து அவங்க வந்து ஒரு அண்டர் பெர்ஃபார்ம் கூட பண்ணியிருக்கலாம். பட் ஸ்டில் கடந்த ஒரு 5 வருஷம் இந்த கம்பெனி இந்த ஏஎம்சி வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வச்சு தான் நம்ம வந்து இதில் இன்வெஸ்ட் பண்ணுறோம். ஸோ இது ஃபர்தராக இதை பற்றி இந்த ஏஎம்சி பற்றி நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ நான் சும்மா க்ரோ ஆப்பில் வந்து இந்த ஏஎம்சிஸை பற்றி நான் உங்களுக்கு பார்க்குறேன். இப்போ பேங்க் ஆஃப் இந்தியாவில் வந்து இவங்க வந்து கடந்த 5 வருஷத்தில் மிட் கேப் அண்ட் ஸ்மால் கேப், ஆப்வியஸாக மிட் கேப் ஸ்மால் கேப் வந்து நல்ல ரேலி கொடுத்துருக்கிறதும் இவங்களுக்கு ஒரு பெரிய பெனிஃபிட்டாக இருந்திருக்கு. அண்ட் ரேலி கொடுத்ததுக்கப்புறம் அது பயங்கர ஃபால் ஆகிருக்கு. அந்த ஃபாலையும் அவங்க வந்து சஸ்டெயின் பண்ணுற விதமாக டக்குன்னு அவங்க வந்து மேஜர் போர்ஷனை வந்து டெப்ட்டுக்கு மாற்றி அது மூலமாக இதை வந்து நம்ம கொஞ்சம் சஸ்டெயின் பண்ணியிருக்காங்க இவங்களோட ப்ராஃபிட்ஸை.
இப்போ இந்த பேங்க் ஆஃப் இந்தியா மிட் அண்ட் ஸ்மால் ஈக்விட்டி அண்ட் டெப்ட் ஃபண்ட் பார்த்தா வந்து கடந்த எந்த வருஷம்னு சொல்லிட்டு நம்ம அதெல்லாம் பார்த்துருக்கோம். அண்ட் இதோட ஃபண்ட் சைஸு அப்புறம் இதோட NAV ரேட்டு என்ன இதெல்லாம் பார்த்தாச்சு. இப்போ அடுத்து பார்த்தா வந்து இவங்களோட ஹோல்டிங் கம்பெனிஸ். ஸோ கிட்டத்தட்ட வந்து 94 கம்பெனி வந்து இவங்க ஹோல்ட் பண்ணுறாங்க. அண்ட் நீங்கள் பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் அவங்க வந்து 73% நான் நம்ம சொன்ன மாதிரி 65 to 80% வந்து நம்ம ஈக்விட்டியில் ஹோல்ட் பண்ணலாம். இவங்க வந்து 73% ஈக்விட்டிலையும் 24% வந்து டெப்ட்லையும் ஹோல்ட் பண்ணுறாங்க. அண்ட் ஒரு 3% வந்து கையில் கேஷாக வச்சுருக்காங்க. ஸோ தட் லைக் மார்க்கெட் கரெக்ஷன் நடக்கும்போதோ இல்லை ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும்போதோ அந்த கையில் இருக்கிற கேஷை வந்து அவங்க வந்து உள்ள டிப்ளாய் பண்ணுவாங்க. ஸோ இப்போ ஓகே, இந்த ஈக்விட்டி டெப்ட் இதெல்லாம் எதெல்லாம் போட்டிருக்காங்க அப்படிங்கிற ஒரு ஆர்வம் லைக் சில பேருக்கு வரலாம், சில பேருக்கு வராமல் இருக்கலாம். பட் வரவங்க அவங்களுக்கு வந்து இதை நீங்கள் வந்து இந்த ஹோல்டிங்ஸோட இதை வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சிடும். இப்போ பாருங்கள், ஜென்தால் இண்டஸ்ட்ரி, கோஃபோர்ஜி இதெல்லாம் வந்து இப்போ வந்து நம்ம கம்பெனி சைடு லைக் ஈக்விட்டி சைடு. இப்போ அப்படியே நீங்கள் போகும்பொழுது இதுலேயே இப்போ கெமிக்கல், கன்ஸ்ட்ரக்ஷன், ஃபினான்ஷியல் இந்த மாதிரிலாம் வந்துட்டே இருக்கும். இப்போ நீங்கள் கீழே போக போக உங்களுக்கு இப்போ ஈக்விட்டி இருப்பாங்க. இப்போ இதெல்லாம் வந்து சிபின்னு வருதா, இதெல்லாம் ஈக்விட்டிஸ். ஸோ இங்கேயே பார்த்தா NCD பாண்ட்ஸ் இருக்கும், அதுக்கப்புறம் வந்து டிபெஞ்சர்ஸ் இருக்கும். இதெல்லாம் ஃபிக்ஸ்டு இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ். ஸோ எல்லாமே வந்து கவர்மெண்ட் அண்ட் கார்ப்பரேட் பாண்ட்ஸில் செக்யூரிட்டிஸில் வந்து அவங்க வந்து போடுவாங்க. அந்த டிபெஞ்சர்ஸ் அப்புறம் வந்து இந்த மாதிரி வந்து நீங்கள் இதெல்லாம் வந்து எந்த இதெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிற டீட்டெயில்ஸையும் வந்து நீங்கள் இதில் பார்க்க முடியும். கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா சாவரன் பாண்ட்ஸ்லையும் வந்து அவங்க வந்து ஒரு 0.16% போட்டிருக்காங்க. ஸோ விச் மீன்ஸ் நீங்கள் கொடுக்குற 100 ரூபாயில் 73 ரூபாய், நியர்லி 73 ருபீஸ் வந்து நமக்கு ஈக்விட்டியில் போகுது, 24 ருபீஸ் வந்து டெப்ட்டில் போகுது. அதுலேயும் அது எவ்வளோ போகுதுங்கிற அந்த பெர்சன்டேஜ் கணக்கே நீங்கள் உங்களால் பார்த்துக்க முடியும். லைக் ஃபார் எக்ஸாம்பிள் ஜிந்தால் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் வந்து ஒரு 2 ரூபாய் 66 பைசா உங்களோட பணம் போகுது. ஸோ இந்த மாதிரி வந்து நீங்கள் எல்லா இதையும் வந்து பார்த்துக்க முடியும். ரொம்ப கிளியர் கட்டாக இதில் கொடுத்துக்க முடியும். லைக் நீங்கள் க்ரோவில் தான் பண்ணுங்கிற அவசியம் இல்லை. உங்ககிட்ட க்ரோ இருந்தால் நீங்கள் இதை பார்த்துக்கலாம். இல்லாட்டி உங்ககிட்ட எந்த ப்ரோக்கரேஜ் பிளாட்ஃபார்ம் இருக்கோ அதை இங்கே பார்த்துக்கலாம். இன்கேஸ் உங்ககிட்ட எந்த பிளாட்ஃபார்மும் இல்லை, இதற்கு நான் ப்ரோக்கரேஜ் ஓப்பன் பண்ணலைன்னா நான் இந்த ப்ரோக்கரேஜ் அதோட லிங்க்கை வந்து கீழே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பேன். வேணுங்கிறவங்க வந்து அந்த லிங்க்கை யூஸ் பண்ணி நீங்கள் ப்ரோக்கரேஜஸை ஓப்பன் பண்ணிக்கலாம். அண்ட் இப்போ நம்ம போட்டாச்சு அந்த ஈக்விட்டி வந்து எந்த செக்டார்ஸ் போட்டிருக்காங்க, எதில் மேஜராக போட்டிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி செக்மெண்ட்டையும் உங்களால் இங்கே பார்க்க முடியும். சர்வீஸ் பார்த்தா வந்து ஒரு சர்வீஸ் இண்டஸ்ட்ரீஸில் பார்த்தோம். லைக் இப்போ இந்த IT கம்பெனிஸ் அந்த மாதிரிலாம் விஷயங்கள் அவங்கள சர்வீஸ் கம்பெனிஸ்லாம் வருவாங்க. ஸோ இப்போ அந்த மாதிரி கம்பெனிஸ்லாம் பார்த்தா உங்களுக்கு வந்து நியர்லி 15.2% அதுக்கு போட்டிருக்காங்க. ஸோ சர்வீஸ், டெக்னாலஜிஸ் இந்த மாதிரி. அப்புறம் ஆட்டோமொபைல் எவ்வளோ போட்டிருக்காங்க, ஃபினான்ஷியல் செக்டார்ஸில் எவ்வளோ போட்டிருக்காங்க. லைக் இதெல்லாம் வந்து இந்த ஈக்விட்டி செக்டார்ஸ்லாம் வந்து அவங்க ரொட்டேட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஸோ தட் எந்த செக்டார் மூவ்மெண்ட் அதிகமாக இருக்கும் அந்தந்த காலகட்டங்களில் அதுக்கு அவங்க வந்து இன்வெஸ்ட் பண்ணிப்பாங்க. அப்புறம் டெப்ட்டில் வந்து எந்தெந்த செக்டாரில் அவங்க போட்டிருக்காங்க இந்த டீட்டெயில்ஸ் நமக்கு கிடைக்குது. அண்ட் முக்கியமான விஷயம் ஆல்ஃபா அண்ட் பீட்டா வேல்யூ. இப்போ ஆல்ஃபா அப்படின்னும் பொழுது நம்ம ஆல்ரெடி நம்ம முந்தைய வீடியோகளில் சொல்லியிருக்கோம். ஆல்ஃபா அப்படின்னா வந்து இப்போ யூஸ்வலாக இப்போ இந்த செக்மெண்ட் இருக்குல்ல, இப்போ இந்த அக்ரெசிவ் செக்மெண்ட் இருக்குல்ல, இந்த அக்ரெசிவ் ஃபண்டு ஒரு 1% 1ங்கிற மாதிரி கொடுக்குதுன்னா இந்த பர்டிகுலர் ஃபண்டு எவ்வளோ கொடுக்குது, அதாவது மார்க்கெட் இண்டெக்ஸே வந்து உங்களுக்கு 1 அந்த மாதிரி ஒரு ரிட்டர்ன்ஸ் கொடுத்துட்ருக்குன்னா இந்த ஃபண்டு நியர்லி 7 டைம்ஸ் அதிகமாக அதோட ரிட்டர்ன்ஸை மக்களுக்கு கொடுத்துட்ருக்கு. அதை தான் வந்து 7.31 சொல்லுவாங்க. ஸோ 1ங்கிறத பேஸாக வச்சு அது எவ்வளோ அதிகமான வேல்யூ ஆல்ஃபா வேல்யூ இருக்கோ அந்த அளவுக்கு அக்ரெசிவான ஒரு ரிட்டர்ன்ஸ் வந்து இந்த ஃபண்டு கொடுத்துட்ருக்கு. இப்போ அதே பீட்டா வேல்யூ நீங்கள் பார்க்கும்பொழுது பீட்டா அதே பேஸ் லெவல் 1ன்னு வச்சுட்டு இது எவ்வளோ கம்மியாக இருக்கோ அந்த ஃப்ளக்சுவேஷன், அதாவது மார்க்கெட்டுக்கும் இதுக்குமான ஃப்ளக்சுவேஷன் மார்க்கெட்டை விடவுமே இது கம்மியாக இருக்குது 0.87. ஸோ அந்தளவுக்கு ஒரு ஸ்டெபிலிட்டியோட இப்போ இன்கேஸ் பீட்டா வேல்யூ வந்து அதிகமாக இருக்குது, லைக் ஒரு 2, 3 அப்படின்னு இருக்குன்னா மார்க்கெட்டோட ஃப்ளக்சுவேஷன்ஸை விட இந்த ஃபண்டோட ஃப்ளக்சுவேஷன்ஸ், அதாவது ஏற்ற இறக்கங்கள் ரொம்ப அதிகமாக இருக்குன்னு அர்த்தம். இதே கம்மியாக இருக்குது, 1க்கு கம்மியாக இருக்குது அப்படின்னா வந்து இதோட ஏற்ற இறக்கங்கள் அந்த ஃப்ளக்சுவேஷன்ஸ் அது வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது, விச் இஸ் வெரி குட். ஏன்னா ஏற்ற இறக்கங்கள் இப்போ நீங்கள் ஒரு 10 லட்ச ரூபா போட்டிருக்கீங்க, திடீர்னு உங்களோட போர்ட்ஃபோலியோ வந்து ஒரு 50,000 1 லட்சம் மைனஸில் காட்டுது அப்படின்னும் பொழுது உங்களால் அந்த ஏற்ற இறக்கங்களை வந்து ஹேண்டில் பண்ணக்கூடிய மென்டாலிட்டி நமக்கு வருமாங்கிறது ரொம்ப டஃப். ஸோ மார்க்கெட் இண்டெக்ஸை விட இது வந்து பீட்டா வேல்யூ ரொம்பவே நல்லா இருக்குது. ஸோ இது ஒரு பெரிய குட் சைனாக நம்ம வந்து பார்க்க முடியும். அடுத்து பார்த்தா வந்து நம்ம இப்போ இந்த வந்து ரிட்டர்ன்ஸ் இதெல்லாம் நீங்கள் உள்ளே போய் நீங்கள் ஜஸ்ட் செக் பண்ணிக்கலாம். நம்ம ப்ளஸ் நம்ம நம்மளோட எக்ஸல் ஷீட்லேயே நம்ம அதெல்லாமே கிளியராக கொடுத்துருவோம். ஸோ இவங்களோட பே காம்படன்ஸ் யார் அண்ட் முக்கியமான நெக்ஸ்ட்டு இது வந்துங்கன்னா இதோட எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ இது வந்து நியர்லி 1% கிட்ட இருக்குது, லைக் 0.97 விச் இஸ் ஹைனா ரொம்ப ஹைன்னு சொல்ல முடியாது. லைக் 1% 2%லாம் வைக்கிறதுலாம் ரொம்ப ஹை. 1% கீழே இருக்குதுங்கிறது வந்து இட்ஸ் ஃபைன். பட் ஸ்டில் இவங்க கொடுக்குற ரிட்டர்ன்ஸுக்கு நம்ம தாராளமாக 1% கொடுக்கலாம் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஸோ இட்ஸ் ஓகே அப்படின்ட்டு. அண்ட் எக்ஸிட் லோடு நம்ம பார்த்த மாதிரி வந்து ஒரு 3 மாதத்துக்குள்ளே நீங்கள் வாங்கிட்டு 3 மாதத்துக்குள்ளே நீங்கள் விற்க போகிறீங்க அப்படின்னா வந்து எக்ஸிட் லோடு 1% எடுத்துப்பாங்க. அண்ட் டாக்ஸேஷன் பற்றி நம்ம ஃபைனலாக மறுபடியும் பார்ப்போம். அண்ட் இதுதான் இதை பற்றி. அண்ட் இப்போ இன்கேஸ் உங்களுக்கு வந்து இந்த பணம் எதெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத நீங்கள் பார்க்கணுன்னா 1 செகண்ட் ஆடெல்லாம் வரதா
இப்போது நீங்கள் வந்து பார்க்கும்போது இங்கே பாருங்கள் போர்ட்ஃபோலியோவில் வந்து இப்போ அவங்க 73% ஈக்விட்டியில் போடுறாங்கன்னா அது எதில் போடுறாங்க டோட்டலாக இப்போ 66 ஸ்டாக்ஸ் கிட்ட வச்சுருக்காங்க. இங்கே வந்து லார்ஜ் கேப்பில் வந்து ஒரு 3.65 வச்சுருக்காங்க, மிட் கேப்பில் 18, ஸ்மால் கேப்பில் ஒரு 32%. இந்த மாதிரி வந்து கிளாஸிஃபிகேஷன்ஸும் வந்து நம்மளால் இந்த மணி கண்ட்ரோல் பேஜில் வந்து நம்மளால் பார்க்க முடியும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இப்போ கடந்த இதோட பேஸ் இண்டெக்ஸ் இது பேஸாக எதை நிஃப்டி வச்சிருக்காது, பிகாஸ் நிஃப்டி வந்து லார்ஜ் கேப் 50 தான் பேஸாக வச்சிருக்கும். இப்போ இவங்க எதை வச்சிருப்பாங்கன்னா மிட் கேப் அண்ட் ஸ்மால் கேப் இண்டெக்ஸ் அந்த 400 இருக்குல்ல, அதாவது மிட் கேப்பில் இருக்கக்கூடிய 150யும் ஸ்மால் கேப்பில் இருக்கக்கூடிய 250யும். ஸோ இந்த 400 கம்பெனியோட 70% இதையும் 30% வந்து கிறிஸ்டலோட ஷார்ட் அந்த பாண்ட்ஸ் அதையும் பேஸாக வச்சு அதை இண்டெக்ஸ் பேஸாக வச்சு இவங்க இந்த ஸ்கீம் எவ்வளோ பெர்ஃபார்ம் பண்ணிருக்கு அப்படிங்கிறது இங்கே பாருங்கள் உங்களால் பார்க்க முடியும். ஸோ இப்போ இந்த ப்ளூ தான் நம்மளோடது. இப்போ இந்த இண்டெக்ஸே வந்து ஒரு ஆல்மோஸ்ட் லைக் அவங்க 16லேருந்து இப்போ பார்த்தா நியர்லி 9 வருஷத்தில் இது வந்து 175 கொடுத்துருக்கு. ஆனால் இவங்க பார்த்தா வந்து நியர்லி 322% வந்து கொடுத்துருக்காங்க. கடந்த 5 வருஷத்தில் இது எவ்வளோ ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு அப்படிங்கிற ரிட்டர்ன்ஸையும் உங்களால் இங்கே ரெண்டுத்தையோட டிஃப்ரென்ஸ் பார்க்க முடியும். 2 இயர்ஸ் 1 இயருங்கிற மாதிரி இந்த டிஃப்ரென்ஸ், அதாவது இண்டெக்ஸ் எவ்வளோ பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கு, இது எவ்வளோ பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கு இந்த ஃபண்டு அப்படிங்கிற டிஃப்ரென்ஸையும் உங்களால் பார்க்க முடியும். ஓகே, இப்போ நீங்கள் வந்து உங்களுக்கு ஒரு கிளியர் பிக்சர் கிடச்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அக்ரெசிவ் ஃபண்டை பற்றி A to Z என்னென்ன விஷயங்கள்லாம் சொல்ல முடியுமோ நம்ம சொல்லியிருக்கோம். அண்ட் ஃபைனலாக பார்த்தா டாக்ஸேஷன். இதுக்கு டேக்ஸ் எப்படி அப்ளிகபிள் ஆகும் அப்படின்னு பார்த்தா இதை வந்து ரெண்டாக பிரிக்கிறாங்க. ஒன்று வந்து ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின் டேக்ஸ், அதாவது ஷார்ட் டேர்ம் அண்ட் லாங் டேர்ம். ஷார்ட் டேர்ம் அப்படின்னாலே ஒரு வருஷத்துக்குள்ளே நீங்கள் வந்து அதை வாங்கின ஃபண்டை ஒரு வருஷத்துக்குள்ளேயே விற்றுட்டீங்க அப்படின்னா அது ஷார்ட் டேர்ம். அந்த ஷார்ட் டேர்முக்கு டேக்ஸ் எப்படி போடுறாங்கன்னா ஃப்ளாட்டாக 20% உங்களுக்கு வரக்கூடிய ப்ராஃபிட்லேருந்து நீங்கள் 1 லட்ச ரூபா போட்டிருக்கீங்க, ஒரு 1,10,000 வந்திருக்கு. அந்த 10,000 ப்ராஃபிட் 10,000 ப்ராஃபிட்னா அந்த 10,000க்கு 20% which is 2,000 நீங்கள் வந்து எண்ட் ஆஃப் the ஃபினான்ஷியல் இயரில் நீங்கள் டேக்ஸாக பே பண்ணிடுவீங்க. இது ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின் டேக்ஸ். லாங் டேர்ம் அப்படின்னா ஒரு வருஷத்துக்கு மேலே லைக் 365 டேஸ் அப்படின்னா நீங்கள் 366 அந்த டேயில் விற்றா கூட அதை லாங் டேர்ம் கேபிட்டலாக தான் வச்சுப்பாங்க. ஸோ நீங்கள் ஒரு வருஷத்துக்கு மேலே அது எத்தனை வருஷமாக இருந்தாலும் நீங்கள் விற்றீங்க, வாங்கின ஃபண்டை விற்றீங்க அப்படின்னா அது லாங் டேர்மாக கன்சிடர் பண்ணிவிட்டு அதுக்கு வந்து அவங்க 12.5% இதுவும் வந்து இந்த ப்ராஃபிட் வந்து 1.25 லட்சத்தை தாண்டும் பொழுது மட்டும்தான். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் அதே 1 லட்ச ரூபா போட்டிருக்கீங்க, 1 லேக் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கீங்க, உங்களுக்கு வந்த ப்ராஃபிட் வந்து ஒரு 1.5 லேக்ஸ் வந்திருக்கு. ஸோ 50,000 ப்ராஃபிட் அப்படின்னா அந்த 50,000க்கு நீங்கள் டேக்ஸ் கட்ட வேண்டாம். பிகாஸ் 1.25 லேக்ஸ் அதாவது 1.25 லட்சத்துக்கு மேலே உங்களுக்கு லாபம் வந்தால் அந்த லாபத்துக்கு 12.5% நம்ம டேக்ஸாக பே பண்ணுவோம். எனக்கு 1.25 லட்சத்துக்குள்ளே தான் ப்ராஃபிட்டே வந்திருக்கு அப்படின்னா வெல் அண்ட் குட், உங்களுக்கு எந்த டேக்ஸுமே கிடையாது. ஸோ ஒரு 1.25 லட்சத்துக்கு மேலே ஒரு 25,000 மேபி 1.5 லட்சம் வந்துருச்சு உங்களுக்கு அந்த வருஷம். ஸோ மீதி இருக்க அந்த 25,000க்கு நீங்கள் 12.5% கட்டுவீங்க. இதுதான் இதோட டாக்ஸேஷன். ஸோ இதுதான் வந்து என்டையராக வந்து அக்ரெசிவ் ஃபண்டை பற்றி ஒவ்வொரு அவுட்லுக். ஓகேங்களா, உங்களுக்கு கண்டிப்பாக இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். அண்ட் இன்கேஸ் இந்த வீடியோ பற்றி உங்களுக்கு ஏதாச்சும் கிளாரிஃபிகேஷன் வேணும், இல்லை வேறு என்ன மாதிரி டாப்பிக்கில் நம்ம மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் என்ன மாதிரி டாப்பிக்கில் நம்ம பேசணும் அப்படிங்கிற பற்றியும் நீங்கள் வந்து தாராளமாக கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லலாம். நான் எல்லா கமெண்ட்ஸையும் கண்டிப்பாக வாசிப்பேன். அது கண்டிப்பாக நம்ம இந்த சேனலை நெக்ஸ்ட் லெவல் கொண்டு போகிறதுக்கு பெரிய அளவுக்கு ஹெல்ப் ஆகும். அண்ட் இந்த வீடியோலேருந்து உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு இன்ஃபர்மேஷன் கிடச்சிது, புதுசாக இருந்துச்சு, அந்த இன்ஃபர்மேஷன் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாகவும் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா வந்து பக்கத்தில் இருக்கிற அந்த லைக் பண்ணிவிட்டு பக்கத்தில் அந்த சப்ஸ்கிரைபையும் கிளிக் பண்ணிவிட்டு அங்கே ஒரு குட்டி பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் வந்து டிங்குன்னு கிளிக் பண்ணிவிடுங்க. அண்ட் இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக யூஸ்ஃபுல்லாக மற்றவங்களுக்கும் இருக்கும் நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த வீடியோவை கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. மறுபடியும் ஒரு நல்ல இன்ஃபர்மேட்டிவ் வீடியோட மீட் பண்ணுறேன். டில் தென் டேக் கேர், ஹேவ் அ நைஸ் டே. ட்ராக் வேர்ல்டு.